திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இப்போ விசாரிக்கப்பட்டு வருது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே ராமகிருஷ்ணன் அமர்வு இந்த வழக்கை விசாரிச்சுட்டு வராங்க. ஸோ இந்த விவகாரத்தில் ரொம்ப முக்கியமான பரபரப்பான வாதங்கள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுக்கிட்டு வருது. இன்னைக்கு குறிப்பாக பார்த்தோம்னா மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விகாஸ் சிங் சில முக்கியமான வாதங்களை நீதிமன்றத்தில் முன் வச்சிருக்கிறார். குறிப்பா அவர் பார்த்தோம்னா ஆரம்பத்திலிருந்து இந்த விவகாரத்தில் 1920களில் கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புல இருந்து 90ல் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, 2014ல் கொடுக்கப்பட்ட தீர்ப்பு, இப்போ கொடுக்கப்பட்ட தீர்ப்புன்னு எல்லா தீர்ப்பையும் கம்பேர் பண்ணி ஒரு முக்கியமான வாதத்தை முன் வச்சிருக்கிறார். அதில் அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த 1920 அந்த தீர்ப்பினுடைய விவரங்களை படிச்சு காட்டி அவர் என்ன சொல்றாருன்னா, மலையினுடைய பாதியில் இருக்கக்கூடிய நெல்லித்தோப்பு பகுதியிலிருந்து மேல இருக்கக்கூடிய தர்காவுக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள், அது மட்டும் இல்லாம அந்த தர்கா இருக்கக்கூடிய மலையினுடைய மொத்த உச்சி, இது எல்லாமே பார்த்தோம்னா முகமதியர்களுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது 1920 தீர்ப்புல தெளிவாக குறிப்பிட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அதன் அடிப்படையில் அவர் வைக்கக்கூடிய வாதம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தர்காவுக்கு போகக்கூடிய படிக்கட்டுகள், மலை உச்சி ரெண்டும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமானதாக இருக்கும்போது நீங்க சொல்லக்கூடிய தீபத்தூன்னு ஒரு கல் தூணை சொல்றீங்க இல்லைங்களா, அந்த தூணுக்கு போறதுக்கு இந்த படிக்கட்டுகளின் வழியாகத்தான் போக முடியும். அதாவது தர்காவுக்கு சொந்தமான படிக்கட்டுகளில் ஏறி போயிட்டு தர்காவை தாண்டி தான் இந்த இடத்துக்கு வர முடியும். அப்ப தர்காவுக்கு சொந்தமான படிக்கட்டுகளின் மேல ஏறி போய் தீபம் ஏத்துங்க அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது அது பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் அந்த நேரோவான படிக்கட்டுகளில் ஏறி போனாங்கன்னா அங்க பப்ளிக் ஆர்டர் அப்படிங்கிறது பிரச்சனைக்குரியதாக மாறும். அதே மாதிரி அந்த படிக்கட்டுகளின் மீதான உரிமையும் பார்த்தோம்னா இஸ்லாமியர்களுக்கும் தர்காவுக்கும் சொந்தமா இருக்கிறதுனால அதன் மேலே ஏறி தீபம் ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறதும் சரியானதாக இருக்காது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது தனி நீதிபதியாகிய ஜி.ஆர். சாமிநாதன் பார்த்தோம்னா தர்காவினுடைய அந்த உரிமையை பாதிக்காமல், அதாவது தர்காவுக்கு படிக்கட்டுகளின் மேலே இருக்கக்கூடிய உரிமையை பாதிக்காமல் தீபம் போய் அந்த இடத்துல ஏற்ற முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை ஜி.ஆர். சாமிநாதன் கன்சிடர் பண்ணவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார் வழக்கறிஞர் விகாஸ் சிங். அதே மாதிரி நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதன் தன்னுடைய உத்தரவுல பயன்படுத்தின தீபத்தூண் அப்படிங்கிற வார்த்தை குறித்தான பல கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் முன் வச்சிருக்கிறார். ஏன்னா இந்த மனுவை போட்ட பெட்டிஷனர் ராம ரவிக்குமார் இருக்கார்ல, அவரே அவருடைய மனுவில் அந்த தூணை தீபத்தூண் அப்படின்னு குறிப்பிடல. அதையும் அவர் படிச்சு காட்டுறார். ராம ரவிக்குமாருடைய மனுவில் தீபத்தூண்ங்கிற வார்த்தை எங்கேயுமே இல்லைங்கிறத படிச்சு காட்டுறார். அதே மாதிரி இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பாக 100 ஆண்டுகள்ல நடந்த இதுக்கு முன்னாடியான எந்த வழக்குகள்லையுமே தீபத்தூண் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல. தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது விவாதமாகவே இல்லை. தீபத்தூண் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இந்த தீபத்தூண் அப்படிங்கிற கான்செப்டே நீதிபதி ஜி.ஆர். சாமிநாதனுடைய இமேஜினேஷன் அல்லது பெட்டிஷனருடைய இமேஜினேஷன். இதை ஜட்ஜ் தன்னுடைய ஆர்டராக இதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கும்படி இதை செய்திருக்கிறார், இந்த தீபத்தூண்கிற வார்த்தையை பயன்படுத்தியதன் மூலமாக அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அப்ப நீதிபதியாக ஜி.ஆர். சாமிநாதன் பதவியேற்கும் போது அவர் உறுதிமொழி எடுத்திருப்பார் இல்லைங்களா, நான் கான்ஸ்டியூஷன் படி நடப்பேன், கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை மதிச்சு நடப்பேன்னு சொல்லிட்டு உறுதி ஏற்றிருப்பார் இல்லைங்களா, அந்த உறுதிக்கு ஏற்பத்தான் ஜி.ஆர். சாமிநாதன் நடந்து கொண்டு இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டிருக்கிறார். ஏன்னா அவர் இல்லாத ஒரு வார்த்தையை, இதுவரை எந்த வழக்கிலும் இல்லாத தீபத்தூண் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவரே கிரியேட் பண்ணி கொடுக்கிறார் அப்படின்னா, அப்ப அதை பார்க்குற இந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தீபத்தூண் அப்படின்னா ஆமா அங்க தீபம் தானே ஏற்றணும், அதானே தீபத்தூன்னு பேர்ல இருக்குது இல்லை, அப்போ அங்கே தானே தீபம் ஏற்றணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அப்போ இல்லாத ஒன்றை கிரியேட் பண்ணி இங்கே பப்ளிக் ஆர்டரை கெடுக்கும் வகையில் செயல்பட்டு இருக்கிறதுனால ஜி.ஆர். சாமிநாதன் உண்மையிலேயே அவருடைய நீதிபதியாக பதவியேற்கும் போது அவர் கொடுத்த உறுதிமொழிக்கு ஏற்பத்தான் நடந்து கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வியை அவர் எழுப்பிக்கிறார். அப்போ இங்கே நீதிபதி அப்படிங்கிறவர் பப்ளிக் ஆர்டரை பாதுகாக்கிறதுக்கு பதிலாக பப்ளிக் டிசார்டரை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். அதே மாதிரி 1996 கொடுத்த அந்த தீர்ப்பை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கோயில் நிர்வாகம் முடிவெடுத்து இந்த மலையில வேற எங்க வேணும்னாலும் தீபம் ஏற்றி கொள்ளலாம் அவங்களுடைய விருப்பப்படி அப்படின்னு தான் 1996 தீர்ப்பு கொடுக்கப்பட்டதே தவிர இந்த பர்டிகுலர் இடத்துல அல்லது இந்த பர்டிகுலர் தூண்ல தான் ஏற்றணும் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த டைரக்ஷனையும் 1996 நீதிமன்றம் கொடுக்கல அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ அதன் அடிப்படையில் கோயில் நிர்வாகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்த இடத்தில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு முடிவு பண்ண வேண்டியது கோயில் நிர்வாகத்தினுடைய அதிகாரத்துக்கும் விருப்பத்துக்கும் உட்பட்டது அப்படிங்கிறதுனால அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா,
ஏற்கனவே ஏற்றிக்கிட்டு வர இடம் அப்படிங்கிறது தான் மரபான இடம். அந்த இடத்திலிருந்து மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, வேற இடத்துக்கு மாற்றணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு கோயில் நிர்வாகம் முடிவெடுத்து தான் இந்த இடத்துல வழக்கமாக ஏற்றக்கூடிய இடத்துல ஏற்றிக்கிட்டு வராங்க. அதே மாதிரி அவர் வச்ச முக்கியமான வாதம் என்னன்னா, இந்த ராம ரவிக்குமாருக்கோ எந்த பெட்டிஷனருக்கோ இந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ சட்டப்படியோ அடிப்படையிலையோ எந்த உரிமையும் இல்லை அப்படிங்கிறத சொல்றாரு. அதே மாதிரி ஆகம விதிகளின் படியுமே பார்த்தோம்னா எந்த விதிமுறையும் இல்லை அந்த இடத்துல தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு. எந்த சாஸ்திரத்திலையும் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல தீபம் ஏற்றினாதான் அந்த தீபம் ஏற்றுக்கொள்ளப்படும் வழிபாட்டுல அப்படின்லாம் எந்த சாஸ்திரத்திலையும் குறிப்பிடவில்லை அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுறாரு. அதே மாதிரி வழக்கறிஞர் விகாஸ் சிங் அவர்கிட்ட மீடியாக்கள்லாம் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஜட்ஜி மேல இந்த இம்பீச்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கணுமா, அவர் நீக்கப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் ஊடகங்கள்கிட்ட நான் பேச முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் இந்த கேஸ்ல ஆர்கியூ பண்றதுனால இந்த விஷயத்தில் நான் கருத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இங்க நீதிபதியை பொறுத்த வரைக்கும் அவர் அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் உறுதிமொழிக்கு ஏற்பதான் நடந்து கொண்டிருக்கிறாரா? அவர் சொல்லக்கூடிய தீர்ப்பு நீங்களே போய் தீபம் ஏத்துங்க அப்படின்னு பெட்டிஷனரை அவர் அலோவ் பண்றாரு. தீபத்தூணுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. தர்காவுக்கு சொந்தமான இடத்துல தர்காவின் அனுமதி இல்லாமலேயே பெறாமலேயே நீங்க அது மேல போய் ஏறி தீபம் ஏத்துங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் எப்படி ஒரு நீதிபதி அலோவ் பண்றாரு? இதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன்ல அலோவ் பண்ணப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே மாதிரி அவர் சொன்ன மிக முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும், இந்த ரீஜியனை பொறுத்த வரைக்கும் எல்லா தரப்பு மக்களும் எல்லா கம்யூனிட்டி மக்களும் அமைதியான முறையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க மத்தியில ஒரு அமைதி இன்மையை இந்த தீர்ப்பு உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஜி.ஆர். சாமிநாதனின் தீர்ப்பு மீது வைத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு உரிமை இல்லை, இந்துக்களின் உரிமை தடுக்கப்படுகிறது, தமிழ்நாடே இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்லாம் விவாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அப்படித்தான் தமிழ்நாடு இருக்குதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புனதோட இந்த தீர்ப்பு இந்த மாதிரியான விவாதங்களை உருவாக்கி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியையும் முன்வைத்திருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பெட்டிஷனரே கேட்காத விஷயம். இன்னொரு விஷயம் ஒன்று தீபத்தூன்னு கேட்காமலே தீபத்தூன்னு இவரா சொல்லிட்டாரு. இன்னொரு முக்கியமான விஷயம், பெட்டிஷனரே கேட்கல, நாங்க போய் தீபம் ஏத்துறோம் அப்படின்லாம் பெட்டிஷனரே கேட்கல. பெட்டிஷனர் கேட்டது என்னன்னா, கோயில் நிர்வாகத்தை தீபம் ஏற்ற சொல்லுங்க அப்படின்னு தான். அவருடைய என்ன பெட்டிஷனர் கேட்டாங்களோ அந்த ரெப்ரசன்டேஷனை தாண்டி ஒரு தீர்ப்பை உத்தரவை ஜி.ஆர். சாமிநாதன் தன்னுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் கொடுத்திருக்கிறார். கோயில் நிர்வாகம் ஏத்தலனா என்ன, பெட்டிஷனர் போய் நீங்க போய் ஏத்துங்க அப்படின்னு பெட்டிஷனரை தீபம் ஏற்ற அளவு பண்ணது அப்படிங்கிறது அவருடைய அதிகாரத்தை மீறி பியாண்ட் த ரெப்ரசன்டேஷன் அவர் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். அப்போ ஒரு நீதிபதியே தீபத்தூன் தான் கரெக்டான பிளேஸ் தீபம் ஏற்றுறதுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி அவர் தீர்ப்பு சொல்றாரு அப்படின்னா, மக்கள் இந்துக்களும் அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம எதுக்கு நம்மளுடைய உரிமையை விட்டு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி இந்துக்கள் மத்தியில் எழும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இங்கே நீதிபதி உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ டோன்ட் நோ வேர் த ஜட்ஜ் இஸ் கோயிங் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறார். வாட் he is doing in the process, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார்? if he wants to contest election soon, maybe that's a different issue. அவர் என்ன எலெக்ஷனில் நிற்க போகிறாரா? ஒருவேளை அவர் எலெக்ஷனில் நிற்கணும்னு விருப்பப்பட்டார்னா அது வேற இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சாமிநாதன் பொலிட்டிக்கலி மோட்டிவேட்டடாக இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த வழக்கில் சுட்டி காட்டியிருக்கிறார் வழக்கறிஞர் விகாஸ் சிங். அவர் என்ன எலெக்ஷனில் நிற்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான வாதம் இறுதியாக அவர் முன் வச்சது என்ன அப்படின்னா, ஒருவேளை அது நீதிபதி சொல்ற மாதிரி தீபத்தூணாக இருந்தாலுமே அங்கே தான் போய் நீங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்னு கோயில் நிர்வாகத்துக்கோ பெட்டிஷனருக்கோ உத்தரவிடுற வேலை அப்படிங்கிறது நீதிபதியோட வேலை கிடையாது. அவர் என்ன பண்ண முடியும்னா, கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு உங்களுக்கு என்ன பாசிபிலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத தான் சொல்ல முடியுமே தவிர அதை தாண்டி நீதிபதி உத்தரவிட முடியாது. ஏன்னா 1996 தெளிவாக சொல்லிட்டாங்க. 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்க வேணா தீபம் ஏற்றிக்கலாம், அது கோயிலுடைய விருப்பம் அதிகாரம் அப்படின்னு. அப்ப இந்த கேஸ்ல எல்லாத்துலயுமே அவர் அந்த கேஸோடைய பர்பஸை தாண்டி தான் அவர் இந்த உத்தரவையே கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கிறார். அதே மாதிரி தர்காவோட படிக்கட்டுக்களை தர்காவோடைய அனுமதி இல்லாம நீங்க அனுமதிச்சு அது மேல போய் ஏறி தீபம் ஏத்துங்க அப்படின்னு உத்தரவிட்டதும் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான ஒரு செயலை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதும் முக்கியமான குற்றச்சாட்டு. ஸோ இப்படிப்பட்ட முக்கியமான வாதத்தை வழக்கறிஞர் விகாஸ் சிங் வச்சிருக்கிறார். அதே மாதிரி தர்கா தரப்புல இருந்து ஆஜரான வழக்கறிஞர் மோகன்
அவரும் நிறைய முக்கியமான கேள்விகளை முன் வச்சிருக்கிறார். எங்கள் சைடில் இருந்து எங்களை இதில் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கே நீதிபதி அலோவ் பண்ணல. நாங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே என்னோட வீடியோ கான்ஃபரன்ஸ் கட் பண்ணப்பட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவர் முன் வச்சிருக்கிறார். அதே மாதிரி ஒரு மைனாரிட்டியாக இருக்கிறதுனாலேயே ஒவ்வொரு முறையும் எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் இப்படியெல்லாம் போராட வேண்டி இருக்கிறது, எல்லாத்துக்கும் நாங்கள் இப்படி போய் நீதிமன்றத்தில் நின்று பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ இதே எங்களுடைய கஸ்டமரி பிராக்டிஸ் சம்பந்தமான ஒரு கொஸ்டின் அப்படின்னா அதை போய் நீங்கள் சிவில் கோர்ட்டில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இந்து முன்னணியோ மற்றவங்களோ அவங்க எங்களுடைய கஸ்டமரி பிராக்டிஸ் அப்படின்னு அவங்க ஒரு விஷயத்தை முன் வச்சாங்கன்னா அதை ரிட் பெட்டிஷன் மூலமாக நீதிபதியை தீர்த்து வச்சிடுறாரு. இது என்ன இந்த வித்தியாசம் எதை காட்டுது அப்படின்லாம் கேள்விகளை முன் வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு விஷயத்தில் ஒரு ரிட் பெட்டிஷனில் மனுதாரருக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு பார்த்தோம்னா 8 வாரங்கள் அவகாசம் கொடுக்கறது வழக்கமாக இருக்கும். ஆனால் இந்த வழக்கில் நீதிபதி பார்த்தோம்னா வெறும் 3 நாளில் இந்த வழக்கை அவர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறார். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா இந்த கோயில் நிர்வாகத்தின் அதிகாரத்துக்கு உட்பட்ட விவகாரத்தை பார்த்தோம்னா பக்தர்களின் அதிகாரத்துக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லி நீதிபதி சுவாமிநாதன் ஒரு ராம ரவிக்குமாருக்கு இந்த அதிகாரத்தை தீபம் ஏற்றுற அதிகாரத்தை கொடுக்குறாரு. அப்போ அதே மாதிரி இந்த தீர்ப்பின் அடிப்படையில் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இந்துக்களும் போயிட்டு அயோத்தியில் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டை சொல்லி இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு மனு போட ஆரம்பித்தாங்கன்னா அது நீதிமன்றத்தில் எத்தனை கேஸ் இது மாதிரி பறக்க ஆரம்பிக்கும், அது எவ்வளவு நேரத்தை வீணடிக்கும் அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதனால் பார்த்தோம்னா சில அதிகாரங்கள் கோயில் அதிகாரத்துக்கு, கோயில் நிர்வாகத்துக்கும், கோயில் மேனேஜ்மெண்ட்டுக்கும் உட்பட்டு சில அதிகாரங்கள் முடிவு பண்ணப்பட வேண்டும் அப்படிங்கிற முக்கியமான வாதத்தை முன் வச்சிருக்காங்க தர்கா தரப்புலேருந்து வழக்கறிஞர் மோகன். அதே மாதிரி இந்த டெம்பிளோடைய லேண்டை தர்காவினர் ஆக்கிரமிச்சுக்குவாங்க, டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற வாதத்தை நீதிபதி முன்வைக்கிறார். இது இந்த வழக்கில் சம்மந்தமே இல்லாத வாதம். இந்த வழக்கில் மனுதாரரோ யாருமோ கூட இந்துக்களுடைய நிலத்தையோ அல்லது கோயிலினுடைய நிலத்தையோ தர்கா தரப்பினர் ஆக்கிரமிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கை போடல. இல்லை ஆக்கிரமிப்பு சம்பந்தமான வழக்கே இது கிடையாது. அப்போ நீதிபதியே இதில் என்ன பண்ணுறாருன்னா அவராக தானாகவே இந்த ரெப்ரசன்டேஷனுக்கு சம்மந்தமே இல்லாமல் இந்த இடத்தை தர்கா டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற வாதத்தை முன்வைக்கிறார். ஸோ இது எல்லாமே நீதிபதியினுடைய வார்த்தைகள் எல்லாமே கொஸ்டின் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாதிரி அறநிலைத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஜோதி அவங்க பார்த்தோம்னா அந்த தூண் அப்படிங்கிறது தீபத்துக்காக, கார்த்திகை தீபம் ஏற்றுறதுக்காக கட்டப்பட்ட தூண் கிடையாது அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சிருக்கிறாங்க. அவங்க அதுக்காக தொல்லியல் துறையிலிருந்து வெளியிட்ட சில புத்தக ஆதாரங்களை எடுத்து கொண்டு காட்டி இதே மாதிரியான ஹைட்டில் இதே மாதிரியான தூண்கள் வேறு சில மலைகள்லையும் இருக்குது, இது எதுவுமே கார்த்திகை தீபத்துக்காக பண்ணப்பட்டது கிடையாது அப்படிங்கிறத அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ அதனால் அவர் சொல்கிறது என்னென்னா நேச்சர் ஆஃப் த பில்லர் அப்படிங்கிறது இந்த பில்லர் எதற்காக கட்டப்பட்டதோ எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதுக்கான அந்த பர்பஸ் நேச்சர் ஆஃப் த பில்லர் மாற்றப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் அவர் முன் வச்ச வாதம். ஏன்னா அது சட்டப்படி ப்ராஹிபிட் பண்ணப்பட்டது. அதே மாதிரி 2 இடத்துல தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதும் இதுவரையில் எங்கேயுமே இல்லாத நடைமுறை. அது எப்படி நீங்கள் 2 இடத்துல தீபம் ஏற்றணும்னு அலோவ் பண்ணுவீங்க? கோயிலில் எந்த நடைமுறையும் மீறி, எல்லா நடைமுறையும் மீறி நீங்கள் ஒரு நடைமுறையை எப்படி நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நம்ம முன்னாடியே பல வீடியோக்களில் பார்த்த மாதிரி அந்த தூண் அப்படிங்கிறது நில அளவைக்காக, அதாவது இந்த கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் சர்வே 1800களில் ஆங்கிலேயர்களால் நடத்தப்பட்டப்ப இந்தியாவினுடைய வரைபடத்தை தயாரிப்பதற்காக ட்ரையாங்குலர் ஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய தூண்கள் மலை உச்சிகள்லையும் கோயிலினுடைய கோபுர உச்சிகள்லையும் உயரமான கட்டிடங்கள்லையும் வைக்கப்பட்டுச்சு. அந்த பர்பஸுக்காக வைக்கப்பட்ட கல் தூண் இந்த சர்வே தூண் அப்படிங்கிற வாதத்தையும் நீதிமன்றத்தில் பல தரப்புலேருந்து வச்சிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களாக பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட அந்த கிரேட் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஸ்டேஷன் சம்மந்தமான ஆவணங்களில் திருப்பரங்குன்றம் மலை மேலே சிக்கந்தர் மலையில் 2 ஸ்டேஷன்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஆவணங்களும் இருக்குது. இது சம்பந்தமான எல்லா விவாதங்களும் பார்த்தோம்னா நீதிமன்றத்தில் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த வாதங்கள் எல்லாமே விசாரிக்கப்பட்டு இன்னும் இந்த வாதங்கள் தொடர்ச்சியாக தொடரும் அப்படின்னு நீதிபதிகள் அறிவித்து இந்த வழக்கு இன்றைக்கு இத்தோடு முடிந்திருக்கிறது. ஸோ அடுத்ததாக இந்த விவகாரத்தில் என்ன உத்தரவை உயர்நீதிமன்றம் வழங்கப் போகிறது, நீதிபதி ஜெயச்சந்திரனும் கே ராமகிருஷ்ணன் வழங்கப் போகிறார்கள் அப்படிங்கிறத அடுத்த நாட்களில் தான் தெரிய வரும். ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரியான வீடியோக்களை பார்க்குறதுக்கு யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.